நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய சமாதானத்தின் கட்டுனால் எங்களை கட்டுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. வானத்திலிருந்து மாரியானது கிளம்பி பூமியை நனைக்காம, அது கிளம்பினதன் நோக்கத்தை முடிக்காம எப்படி பரனுக்கு திரும்பாதோ அதே போல உம்முடைய வார்த்தையானது பரத்திலிருந்து இறங்கி அது எங்கள் காதுகளுக்குள்ளும் எங்கள் இருதயங்களுக்குள்ளும் செல்லும்போது அதனுடைய வேலையை முடிக்காமல் போகக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களிலும் எங்கள் சபையிலும் என்ன வேலையை செய்யணும்னு நினைக்கிறதோ அதை செய்யட்டும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது எங்களிலும் எங்கள் சபையிலும் என்ன வார்த்தையை செய்யணும்னு நினைக்கிறதோ அதை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அதுக்கு எங்களுடைய சுயநலமோ எங்களுடைய ஆசைகளோ இல்லை எங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்ஸோ தடையாக இருக்குமே, ஆனால் அதை மாற்றி போட்டு உம்முடைய வார்த்தை செய்ய நினைக்கிறதை எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய சபையிலும் நடப்பிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சபையில் வருகிற லாஸ்ட் சண்டே ஈவினிங் 5:30 மணிக்கு பெண்கள் மீட்டிங் இருக்குது. அந்த பெண்கள் மீட்டிங்கில் கலர் தீம் எல்லோ கலர். என்ன கலர்? எல்லோ கலர். ஸோ தயவுசெய்து எல்லா பெண்களும் வாங்க. வராத பெண்களிடத்திலும் சொல்லுங்கள், கால் பண்ணி பேசுங்க. வராதவர்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. சபைக்கு வருகிறது, வார்த்தையை கேட்கறது எனக்கு நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போது வார்த்தைக்குள்ளாக நம்ம போகலாம். நம்ம இந்த அல்டிமேட் சர்ச் க்ரோத் மாடல் அப்படின்ட்டு ஒரு டாபிக் கீழே வசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? சபையின் வளர்ச்சிக்கான முக்கியமான சாவிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 3+9 சாவிகள், அல்லது 3+9 ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்தோம். மூணு ஸ்ட்ராட்டஜிஸை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஜெபம்னு பார்த்தோம். 2வது பரிசுத்த ஆவியானவர்னு பார்த்தோம். 3வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்னது செயல்களை பார்த்தோம். என்னென்ன நடந்தது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள், அக்கினி இறங்கினது. அடுத்தது அந்நிய பாஷைகள், கிட்டத்தட்ட 17 மொழிகளை என்ன பண்ணாங்க? பேசினார்கள். யார் பேசினாங்க? சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், யூதர்கள். எங்கே பேசினாங்க? எருசலேமில் கலிலேயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல பேசினாங்க. ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தது. ஸோ சபையின் வளர்ச்சிக்கு முதலாவது 3 தேவை என்ன அப்படின்னா, ஜெபம் தேவை, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது தேவை, 3வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் சபையில் நடக்கிறது தேவை. ஆமென். அடுத்ததாக 9 காரியங்கள் பார்த்தோம். அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அதை தான் நம்ம இப்போ என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா புதிய அறிக்கையாக மாற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு முன்பதாக அறிக்கை உபாகமத்திலிருந்து அறிக்கை பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் அதை என்ன பண்ணிட்டாரு? செய்துட்டார், நிறைவேற்றிட்டார். சபையினுடைய லேண்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். ஸோ ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்திற்குள்ளாய் இந்த சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அடுத்த விஷன், நம்மளுடைய சபைக்கான அடுத்த விஷன், சபையினுடைய வளர்ச்சிக்கான அடுத்த விஷன் என்ன அப்படின்றத தான் நாம் இப்போ இந்த 42ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதலாவது 3 காரியத்தை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா முடித்தோம். அது மட்டும் இல்லை, 3 காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் சொன்னோம், பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது, பேதுருவும் அவரோடு கூட இருந்த 120 பேரும் பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு?
3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த 3000 ஜனங்கன்றது ஒரு நாள் ஊழியத்தில் நடந்த ஒரு காரியம். ஆனால் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது, இதுவே அவங்களுடைய மாடலா, அவங்களுடைய அனுதினமான காரியமாய் என்ன பண்ணப்பட்டுச்சு, மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா வசனம் சொல்லுது, அனுதினமும் தேவன் அவருடைய சபையில ஜனங்களை என்ன பண்ணி கொண்டிருந்தார், சேர்த்து கொண்டிருந்தார். ஸோ ஜனங்களை ஆண்டவர் சபையில் சேர்த்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா ஊழியக்காரர்கள் ஊழியம் பார்த்தா மட்டும் போதாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சபையில் ஜனங்க கம்மியாக இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா நீங்க வர்றதே கஷ்டமா இருக்கு, நீங்க வர்றதே பெரிய விஷயமா இருக்கு, நீங்க ஆன் டைம் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஆமென். சரி, இப்போ 42வது வசனத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த 3000 ஜனம்ன்றது ஒரு நாள் இல்லை, அதையே சர்ச் குரோத்தினுடைய மாடலா மாற்ற விரும்புகிறார். ஆமென். வாரம் புதிய ஜனங்களை ஆட் பண்ணுவேன்னு சொல்லலை, அனுதினமும் புதிய ஜனங்களை ஆட் பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அனுதினம். அனுதினம்னா என்ன? டெய்லி. ஒரு பழமொழி இருக்கு, என்ன அப்படின்னா, அதை பழமொழின்னு சொல்லலாம், இல்லை ஒரு சேயிங், எது வேணா சொல்லலாம். என்னன்னா, யூ கேன் நாட் லிவ் வித் எஸ்டர்டேஸ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றைய தினத்தை குறித்ததான வெளிப்பாட்டோடு இன்னைக்கு வாழ முடியாது. என்ன பண்ண முடியாது? நேற்றைய தினத்திற்கான வெளிப்பாட்டோடு இன்னைக்கு வாழ முடியாது. புரியாதவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நேற்று சாப்பிட்டதோட இன்னைக்கு வாழ முடியாது, இன்னைக்கு சோறு வேணும். கரெக்டா? இந்த மால்ஸில் போனீங்கன்னா டிஷர்ட் பார்ப்பீங்க, சோறு முக்கியம் அப்படின்னு. என்னது? சோறு முக்கியம். சோறு எந்த அளவுக்கு முக்கியமோ டெய்லி அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டியது முக்கியம். நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேருடைய பெற்றோர்கள் மிஷனரிஸ்க்கு உதவி செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அன்னைக்கு இங்கே இருக்கிற ஒரு நபருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் மேலே அந்த ஷோகேஸ்க்கு மேலே ஒரு 2 பிள்ளைங்களுடைய ஃபோட்டோ இருந்தது. நான் வேகமாக கேட்டேன், இது நீங்கள் 2 பேருமா அப்படின்னு, உங்கள் 2 பேரோட ஸ்கூல் வயசில் எடுத்ததா அப்படின்ட்டு. உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளை சொன்னாங்க, அக்கா அது நாங்கள் இல்லை, எங்கள் அப்பா அம்மா அந்த 2 பிள்ளைங்களை, மிஷினரியோடைய பிள்ளைங்க, அவங்கள படிக்க வச்சாங்க. ஸோ எங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்தாங்க, இந்த பிள்ளைகளை தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம், இந்த பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு உதவி செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் ஜனங்களை சேர்க்கிற அந்த ஊழியம் முழுசாக அழிஞ்சிருச்சு. எத்தனையோ மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ், ஆத்துமாக்களை சேர்க்கிற ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாமலே போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த ஜெனரேஷனில் ஒரு செல்ஃபிஷ் டிரைவ் வந்துருச்சு. எல்லாமே எனக்காக, நான் எது பண்ணினாலும் எனக்காக, மண்டே டு சண்டே எனக்காக, நான் வாழ்வதற்காக, என் பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய படிப்புக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய முன்னேற்றத்திற்காக ஆயிடுச்சு ஒழிய, வாரத்தில் மண்டே டு சண்டே ஒருத்தர் கூட, நாம் எல்லாரையும் சொல்கிறேன், ஒருத்தர் கூட மற்றவர்களுக்காக அப்படின்ற ஒரு காரியத்தை யோசிக்கிறதே இல்லை. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்களுக்காக அவங்க வாழ்கிறதையே தியாகமாக நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்காக அவங்க வாழ்கிறதே தியாகமாக நினச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த வாரத்தில் ஒரு சகோதரியை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்க சொல்கிறாங்க, என் கணவனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? என் கணவன் உடம்பு சரியாமல் இருந்தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னாங்க. அப்போது அந்த கான்வர்சேஷனில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்க. அந்த அரை மணி நேரத்தில் ஒரு 3 முறையாவது சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, என் கணவனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, என் கணவனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன் தெரியுமா. ஒரு நிமிஷம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், கணவனை மனைவி பார்க்குறது கடமை தானே, அதில் என்ன கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறது? அப்போ கணவனையே கஷ்டப்பட்டு பார்த்துக்கிற ஆளுங்க வந்துட்டப்ப
மனைவியவே கஷ்டப்பட்டு பார்த்துக்கிற ஆளுங்க வந்துட்டப்ப இவங்க கிட்ட போய் மிஷினரியை பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? இவங்க கிட்ட போய் ஊழியம் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? இவங்க கிட்ட போய் மற்ற ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா கணவனே என்ன பண்றாங்க, மனைவியவே எப்படி என்ன பண்றாங்க, பிள்ளைகளை வளர்க்கறதே பெருச தியாகமா என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு செய்கிறதோ கணவனுக்கு செய்கிறதோ மனைவிக்கு செய்கிறதையோ தியாகம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்குள்ள துளியும் ஆத்தும பாரம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆமென். அது என் கடமை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் எப்பவுமே சொல்லுவோம் தெரியுமா, ஊழியம் முக்கியமா குடும்பம் முக்கியமா? சொல்லுங்க, ஊழியம் முக்கியமா குடும்பம் முக்கியமா? சத்தமா. ஊழியம் முக்கியம்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஊழியம் முக்கியமா குடும்பம் முக்கியமா? ஊழியம் முக்கியன்றவங்களாம் கை தூக்குங்க. அப்பாடா, என் சர்ச்சு ரட்சிக்கப்பட்ட சபை. ஆமென். எது முக்கியம்? குடும்பம் தான் முக்கியம். ஏன் குடும்பம் முக்கியம்னா, குடும்பத்தை பார்த்துக்க தெரியாதவனுக்கு எது தெரியவே தெரியாது, ஊழியம் தெரியவே தெரியாது. குடும்பத்தை ஒரு மனுஷன் பார்த்துக்காம ஊழியத்தை நல்லா பார்த்துக்கிறான்னா அவன் ஊழியத்தை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யறான்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? குடும்பத்தை கவனிக்காம, மனைவியை கவனிக்காம, பிள்ளைகளை கவனிக்காம, கணவரை கவனிக்காம ஒருத்தவங்க ஊழியம் அதையும் தாண்டி செய்யறாங்கன்னா அவங்க ஊழியத்தை வேற ஏதோ காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னு அர்த்தம், செய்யறாங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். குடும்பத்துல என்னுடைய தேவன் எனக்குள்ளா இருக்கிறது ஒரு மனுஷனிடத்துல வெளிப்படும் போதுதான் அவனிடத்துல ஆத்தும பாரத்தை எதிர்பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசுறது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? ஆமென், ஆமென். என் குடும்பத்தை நான் பார்த்து கொள்ளும் பொழுதுதான் எனக்குள்ளாய் ஆத்தும பாரம் வர முடியும். ஆமென். தனக்கு மிஞ்சிதான் என்னது? தனக்கு மிஞ்சிதான். புரியுதா நான் சொல்றது? நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் லவ்ல, நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஆண்டவரிடத்துல, நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அவர் கொடுத்த காஸ்பல்ல. அப்பதான் என்னால மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும். அதாவது நான் இதை சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. தேவன் முழுவதுமாய் உங்க குடும்பத்துல காணப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பிரதிபலிப்பும் வழிந்தோடுதலும் மற்றவர்களிடத்துல வெளிப்படும்ன்றத சொல்ல வரேன். ஆமென். அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா சீஷர்கள் எவ்வளவு பேரு ரட்சிக்கப்படுறாங்க? அனுதினமும், வீக்லி ஒருத்தர் இல்ல, அனுதினமும் தேவனுடைய சபையில ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, they were so full of God. அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார். நமக்கே ஆண்டவர் பத்தல அப்படின்னா ஆண்டவர் வெளிப்பட முடியுமா? முடியுமா? முடியாது. ஆக்சுவலி இப்பெல்லாம் நாம பிச்சைக்காரவங்களை எங்க பார்க்குறோம்னா டிராஃபிக்ல தான் பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஆனா பழைய காலத்துல பிச்சைக்காரவங்க வீடு தட்டி பிச்சை எடுப்பாங்க. தெரியுமா? வீடு தட்டி பிச்சை எடுப்பாங்க. அம்மா சோறு கொடுங்க, வயிறு பசிக்குது. ஏன் அப்படின்னா உடனே எல்லார் வீட்லையும் கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் யார் வீட்டில் கொடுப்பாங்கன்னா, தான் வீட்டில் எக்ஸ்ட்ரா சாப்பாடு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சட்டியில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சிருக்க தட்டில் போடுவாங்க. அந்த பிச்சைக்காரன் அந்த வீட்டு வாசலில் நின்று என்ன பண்ணிட்டு போவான், சாப்பிட்டு போவான். ஏன்னா அவர்கள் திருப்தி ஆனதுனால் இன்னொருத்தரை போஷிக்க முடிகிறது. ஆமென். சோ இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் திருப்தி ஆகவில்லை என்றால் என்னால மற்றவர்களை போஷிக்க முடியாது. சபை தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நானே ஜீரோ போய் எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சில் வந்து விழும்போது எப்படி விழுறது அப்படின்னா, ஜீரோ ஆகி விழுறது. எப்படி விழுறது? ஜீரோ ஆகி விழுகிறது. யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி எப்ப கீழே நிறைஞ்சு ஓடும்? அது ஃபுல் ஆனதுக்கு அப்புறம்.
இதே நான் மட 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 மடன் குடிச்சு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது காலியா நான் வந்தேன்னா இது இது நிரப்பப்படுறதுக்கு தான் ஆசைப்படுமே ஒழிய மற்றவர்களை நிரப்ப முடியாது. ஆமென். புரியுதா? இன்னைக்கு ஏன் அது காலி ஆகுது? ஏன் அந்த வாரத்துல ஒரு வெசல்ல இருக்கிற அந்த தண்ணி காலி ஆகுது? ஏன்னா வாரம் தோறும் நிரப்பப்படவில்லை. சபைக்கு நான் வரும்போது தான் என்னைய நான் நிரப்பிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? வாரந்தோறும் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இதுக்குள்ள தண்ணியே போறதில்ல. சண்டே சர்ச்சுக்கு வந்து வார்த்தையை கேட்டுட்டு மண்டே கொஞ்சம், டியூஸ்டே கொஞ்சம், வெனஸ்டே கொஞ்சம், தர்ஸ்டே கொஞ்சம், ஆல்ரெடி ஃப்ரைடே சாட்டர்டே காலி ஆயிடுறோம். சண்டே வந்து தோப்புன்னு உழுகிறோம். ஆண்டவரே ஏதாவது பேசி என்னை நிரப்பி அனுப்புங்க. இந்த வெசல், இந்த பாத்திரம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கவே சம்பாதிக்காது. வாழ்க்கை முழுக்க தன்னை நிரப்புறதுக்கே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துரும். ஏன் ஆத்துமாக்கள் இடத்திலிருந்து, அதாவது உங்களிடத்திலிருந்து புதிய ஆத்துமாக்கள் பிறப்பிக்கப்படலைன்னா சிம்பிள் ரீசன் சொல்றேன். உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பத்தல. கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில என்ன பத்தல? அவருடைய பிரசன்னம் பத்தல. இன்னொரு வகையாவும் சொல்லலாம், நான் தினமும் ஆண்டவரை தேடுறதில்லை. நான் தினமும் ஆண்டவர் என்ன பண்றதில்லை? தேடுறதில்லை. நான் தினமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுறதில்லை. நான் தினமும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதில்லை. என்னைய நான் ஃபில் பண்ணிக்காததுனால என்னால மற்றவர்களுக்கு ஆண்டவரை கொடுக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரியுதா ஏன் என் மூலியமா, நம்ம மூலியமா ஊழியம் நடக்க மாட்டேங்குதுன்னு? ஏன்னா எனக்கு ஆண்டவர் பத்தல, வார்த்தை பத்தல, பிரசன்னம் பத்தல. நான் ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டு போனதுல இருந்து குறைஞ்சுக்கிட்டே வரேன். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தா உண்டு, அதுக்கு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தா உண்டு, வந்து வார்த்தையை கேட்டா உண்டு. வார்த்தை போதிக்கப்படும் போது தூங்குனா, வாழ்க்கை முழுக்க எம்டி பாட்டிலா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இப்பதான் நாங்க 600 ரூபாய்க்கு பிளாஸ்டிக்ஸ் போட்டோம். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மூலியமாய் சொல்லுங்க, என் மூலியமா ஆத்துமாக்கள் சபைக்கு வராததுக்கு காரணம் எனக்கு ஆண்டவர் பத்தல, எனக்கு தேவனுடைய வார்த்தை பத்தல. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். உங்களை டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ ஒருத்தர் மீட் பண்ணும்போது அவங்கள எக்ஸ்ட்ரீமா வார்த்தையால நிரப்பி என்கரேஜ் பண்ணி ஃபெய்த்தில் உங்களால் நடத்த முடியுதா? எப்பவுமே ஜாய்ஃபுல்லா இருக்க முடியுதா? கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய பிரசன்னத்தை குறித்து, ஒருத்தருடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், அதாவது வாழ்க்கையை குறித்ததான பார்வை, ஒருத்தருடைய வாழ்க்கையை குறித்ததான பார்வை அவங்க தேவனுக்குள்ளாய் எப்படி இருக்காங்கன்றத வெளிப்படுத்தும். இருக்கு இல்லைன்றது ரெண்டாவது, இருக்கு இல்லைன்றது ரெண்டாவது. ஆனா ஆட்டிடியூட், என் வாழ்க்கை குறித்ததான பார்வையும் சிந்தையும் எண்ணமும் இருக்குல்ல, அது எனக்குள்ள ஆண்டவர் எவ்வளோ இருக்கிறாருன்றத வெளிப்படுத்தும். சிம்பிள் ஃபெய்த், கரெக்டுங்களா? பிளேன் விசுவாசம். நான் சொல்றேன், சபைக்கு வந்து அந்நிய பாஷையில குதிச்சு அப்படியே முக்காடு விழுந்து அப்படியே 4 உருண்டு உருண்டு போறதுனால அவங்க நல்ல கிறிஸ்தவர்களா அப்படின்னா கேள்விதான். அந்த கிறிஸ்து மண்டே டு சண்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெசிஷன்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படணும், ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்களை பார்த்தோம். உபதேசம், அந்யுன்யம், அப்பம் பிட்குதல். ஞாபகம் இருக்கா? 4வது அந்த 42ஆம் வசனத்திலிருந்து 42வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்
அந்யுன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் 3ல ஜெபம் பண்றத பத்தி பேசல, நாம ஃபர்ஸ்ட் 3ல யூனிட்டி பத்தி பேசணும், ஒருமையை பற்றி பேசணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ 4வது பாயிண்ட் என்னது அப்படின்னா ஜெபம் பண்ணுதல். என்னது? ஜெபம் பண்ணுதல். அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் கூட 14வது வசனத்தில் கிட்டத்தட்ட 10 நாள் ஜோம் பண்ணி வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் தருவேன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவர் வருகிறதற்காக. நான் சொல்லவா, ஜெபம் ஒரு சீக்ரெட். அந்த ஜெபம் உங்களை ஜாய்ஃபுல்லாக வெயிட் பண்ண வைக்கும். என்ன பண்ண வைக்கும் சொல்லுங்க? ஜெபம் என்னைய ஜாய்ஃபுல்லா வெயிட் பண்ண வைக்கும். எத்தனை பேர் உங்க வெயிட்டிங்ல ஜாய்ஃபுல்லா இருக்கீங்க? உங்களுடைய ஆட்டிடியூட், எண்ணங்கள் ஜாய்ஃபுல்லா இருக்கு. காத்திருப்புனாலே டயர்ட் ஆயிடும்ல. முக்கியமா என்ன மாதிரி பர்சனாலிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டுன்ற ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த அந்த விஷயத்தை கொலை பண்ணுற மாதிரி என் மக லைக் 8:30னா ஐ வாண்டட் டு பி 8:30 0. என்னால் இந்த டைம் ஃப்ளக்சுவேஷனை ஒத்துக்கவே முடியாது. 9 o'clock ப்ரேயர்னா 9.00 அது அந்த 01 மாறிடுச்சுன்னா கூட எனக்கு ஆல்ரெடி பேனிக் ஆகிடுவேன். லேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சொல்லுது ஜெபம் ஜாய்ஃபுல்லா காத்திருக்க வைக்கும். ஆனா நமக்கு காத்திருப்புனாலே பயம், காத்திருப்புனாலே வேதனை, காத்திருப்புனாலே கஷ்டம். காரணம் என்னன்னா அந்த காத்திருப்பு ஜெபத்தோடு இல்லாதது. அந்த காத்திருப்பு ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, என்னன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல. யாருக்கு காத்திருக்கிறவங்க? ஆனா இன்னைக்கு நாம் எல்லாரும் எதுக்காக காத்திருக்கிறோம்னா மனுஷன் இடத்துல காத்திருக்கிறோம். எனக்கு எப்படியாவது ஜெயா ஏதாவது செய்வாங்களா, எனக்கு கீர்த்தி ஏதாவது செய்வாங்களா, வேலையில் அந்த ஓனர் ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா. நான் சொல்றேன், மனிதர்களிடத்துல அல்லது நேரத்துல நாம் காத்திருக்கும் போது நாம புது பலன் அடைய முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்க, நேரத்துல மனிதர்களிடத்துல காத்திருக்கும் போது புது பலனை அடைய முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது டயர்ட்னஸையும் வியரினஸையும் தான் கொண்டு வரும். மனுஷனுக்காக வெயிட் பண்ணும்போது, மனுஷன் செய்வான்னு நினைக்கும் போது அது டயர்ட்னஸையும் சோர்வையும் அழுகையையும் புலம்பலையும் டிசப்பாயின்மெண்ட்ஸையும் வாழ்க்கையை குறித்ததான நெகட்டிவ் காரியத்தையும் தான் கொண்டு வரும். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும்? அப்போஸ்தலர் 1:14 காத்திருந்தாங்க. எங்க காத்திருந்தாங்க? ஜெபத்துல காத்திருந்தாங்க. நான் சொல்றேன், எவ்ரி டே சபையில மண்டே டு சாட்டர்டே 9 o'clock ஜூம் பிரேயர் நடக்குது. எவ்வளோ பேரு ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறோம்? டெய்லி டோஸ் ஆஃப் வேர்ட் இல்லைன்னா அதை தான் நான் ஆரம்பிச்சேன். நேற்றைய வெளிப்பாட்டோடு இன்னையவும் நாளையையும் வாழ முடியாது. ஞாபகம் இருக்கா, நான் ஒரு காரியம் சொன்னேன், நான் ஏன் என்னுடைய முதல் பைபிளை மாத்தினேன்னு? ஏன்னா அங்க இன்றைய வெளிப்பாடே என் கண்ணுக்கு தெரியல. தெரிஞ்சதெல்லாம் என்னது? நேற்றைய வெளிப்பாடு, போன வருஷத்தினுடைய வெளிப்பாடு. இன்றைய மன்னா கிடைக்காம அவ்வளோ எழுதி வச்சிருந்ததுனால இன்றைய மன்னா இல்லாதவன் செத்துருவான். இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா டயட்ல ஒரு காரியம் இருக்கு. டயட் பண்ணும்போது நம்மளால இந்த ப்ராப்பரா புரோட்டீன் கார்ப் அதெல்லாம் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்கு உடம்பு குறைக்க. அது பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அது ஒரு குறுக்கு வழி. யாருமே என்ன குறுக்கு வழி அப்படின்னா, 16 மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கலாம். 8 மணி நேரம் எதை வேணா சாப்பிடலாம், ஆனால் சர்க்கரை சார்ந்ததை சாப்பிடக்கூடாது. 16 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே சாப்பிடக்கூடாது. 8 மணி நேரம் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்கப்பா, அப்புறம் லோ சுகர் மயக்க போட்டு விழுந்தேன் ஜோ பண்ணுங்கன்னு அடுத்த வாரம் ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்துச்சு கொன்றுவேன். கவனிக்கிறீங்களா? அது ஒரு குறுக்கு வழி. அந்த 16 மணி நேரத்தை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணு வலிக்கும், தலை வலிக்கும், கை உதறும், கால் உதறும், வயிற்றுக்குள்ள ஒரு பூரா ஓடும், எல்லாம் பண்ணும் ஒரு 16 மணி நேரத்துக்கு ஒரே நாளுக்கு. சாப்பிடல நினைச்சே உடம்பு குறைஞ்சிரும். சாப்பிடலன்னு நினைச்சே உடம்பு குறைஞ்சிரும். எதுக்காக சொல்றேன்னா, அப்போ உங்களுக்கு புரியும் அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ், அப்பப்ப சாப்பிட்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு சபை அன்றன்று உள்ள தேவனுடைய பிரசன்னத்தையும் வார்த்தையையும் பெற்றுக்கொள்ளாததுனால தான் சபையின் பெருக்கம். நம்ம என்ன டாபிக்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சபையினுடைய வளர்ச்சியினுடைய கீ, கோல், ஸ்ட்ராட்டஜி, மாடல். அப்ப சபை அனுதினமும் ஜெபிக்காவிட்டால், அனுதினம் தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசையை கைவிட்டுறணும். ஆமென். அனுதினம் என் ஆத்துமாவுக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம். பவுல் எழுதுகிறார் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, என்னுடைய ஆத்துமாவுக்கு, அதாவது ஆவிக்கு அனுதின மன்னா ரொம்ப தேவை. ஏன்னா சரீரம் எப்படி உணவில்லாம மரிச்சு போதோ அதே மாதிரி ஆவியும் உணவில்லாமல், வார்த்தை இல்லாமல், பிரசனம் இல்லாம மரித்து போகும்னு நான் சொல்ல முடியாது. நேத்து சாப்பிட்டனே இன்னைக்கு நான் வாழ்றேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சொல்லுங்க, ஆத்தும அறுவடை இல்லாததற்கு காரணம் என்ன? ஆத்தும அறுவடை இல்லாததுக்கு காரணம் என்ன? கேட்கல யாருமே? சொல்லுங்க, ஆத்தும அறுவடை இல்லாததுக்கு காரணம் என்ன? சத்தமா அதை ஒத்துக்க கூட முடியலையா? ஆத்தும அறுவடை இல்லாததுக்கு காரணம் என்ன? நான் ஜெபம் பண்ணல, ஏன் டம்ளர் ஃபுல் ஆகல, ஏன் சரீரம் ஃபுல் ஆகல, ஏன் எண்ணம் ஃபுல் ஆகல. நானே எப்பவுமே எரிச்சல்ல கிடக்கும்போது எப்படி நான் ஆத்மாவை சந்திக்க முடியும்? ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் ஏன் அட்மாஸ்பியரை ஜாய்ஃபுல்லாக மாற்றும். ஏன் அட்மாஸ்பியர் ஜாய்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம பார்க்குறவங்க கிட்டலாம் வார்த்தையை சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, யோசிச்சு பாருங்க, இயேசு பிதா செய்கிறது எதுவோ அதையே கண்டு பூமியில் செஞ்சார்னு இருக்கு. கரெக்டா? இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் பின்னாடி ஸ்க்ரீனில் பார்க்குறத நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? டாப்பிக்கை பார்க்குறீங்க. கரெக்டா? வசனம் சொல்லுது, பிதா என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதையே பார்த்து பூமியில் ரிப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தாராம். இப்படி பண்ணுறவருக்கு எதுக்கு ஜெபம்? லூக்கா வசனம் பைபிளில் எங்கே பார்த்தாலும் சரி, தனித்திருக்கும்படி போனார், நீங்கள் அங்கே போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஜெபிக்க போனார், ஓய்வு நாள் தோறும் சபைக்கு போனார், மலை அருகே மலையின் மேலே ஏறி போனார், 40 நாள் பிதாவோடு பேசும்படி போனார். பிதாவை பார்த்து இப்படி பார்த்து செய்கிறாருங்க. ULTIMATE இப்படி பார்த்து இங்கே செஞ்சிட்டு இருக்கவருக்கு எதுக்கு ஜெபம்? எதுக்கு பிதாவோட உறவாடுதல்? ஆமென். நான் நினைக்கிறேன் எதுக்கு ஜெபம்னா, இப்போ பாஸ்டர் இல்லாதனால பாஸ்டரை யூஸ் பண்ண முடியல. இவங்க தான் என் ஹஸ்பண்ட் வச்சுப்போமே. சும்மா பார்க்குறோம். அகிலா டெய்லியும் நம்ம ஒன்றா தானே இருக்கோம்.
பார்க்குறோம் அப்படின்னே சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேசவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பார்க்கறதான் டெய்லி பார்க்குறோமே, ஒன்றா தான் இருக்கோம், ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே பெட்ரூமில் தான் தூங்குறோம், இதான் பார்க்குறோமே டெய்லியும். பாத்திரம் கொண்டா கொண்டு வரோம், சோறு கொண்டா கொண்டு வரோம், பிளேட்டு கொண்டா கொண்டு வரோம், எல்லா வேலையும் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் டாக்கிங் டைம் தான் ரிலேஷன்ஷிப்பை மேலே ஏற்றும். புரியுதா? யோசிச்சு பாருங்க. திருமணமானவங்களை பற்றி பார்த்து கேட்குறேன். நீங்கள் கூட இருக்கீங்க, சமைச்சு தரீங்க, பாத்திரம் விளக்குறீங்க, துணி துவைக்கிறீங்க, சொல்கிறதெல்லாம் செய்கிறீங்க. இயேசு எப்படி பிதாவை பார்த்து செஞ்சாரோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் சில கணவன்மார்கள் இருக்காங்க, சொல்லுவாங்க, ஏய் கூட தானடி இருக்கோம், ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற? பேசுனாதான் உறவு வளரும், பேசுறதுக்கு டைம் கொடுத்தாதான் உறவு வளரும். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா ஏன் இயேசு எல்லா டைமும் தனியாக இருக்கும்படி போனாருன்னு? இப்போ புரியுதா ஏன் மலை மேலே ஏறி போனாருன்னு? இப்போ புரியுதா ஏன் அழுது ஜெபிச்சாருன்னு? இப்போ புரியுதா 40 நாள் கல்ல அப்பமாக்க கூடியவர் எல்லாத்தையும் மறந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாருன்னு? இட் வாஸ் அ டேட் டைம் வித் ஃபாதர். ஒரு டேட் டைம் வித் ஃபாதர். அப்பா நீங்க பண்றதுதான் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பண்றதுதான் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பேசலன்னா உறவு பெருசாகாது. அடிக்கடி பாஸ்ட் என்ற சொல்லுவாங்க ஒரு காரியம், ஊழியம்னு ஓடிடக்கூடாது, ஊழியம் கூட விக்கிரகமா மாறிடும். என்னவா மாறிடும்? வித்யா கால் பண்ணுறாங்களா ஜோம் பண்ணணும், வித்யா கால் பண்ணுறாங்களா சந்திக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், கிருபா கால் பண்ணுறாங்களா அவங்ககிட்ட பேசணும், ஜோம் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அப்படியே ஊழியம், சபை, டே, மினிஸ்ட்ரி, மீடியா டீம், அப்படி இப்படி ஊழியம் கூட என்னவா மாறிடுமா? விக்கிரகமா மாறிடுமா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஆண்டவரே இதை செஞ்ச, அதை செஞ்ச, இதை பண்ண, அதை பண்ண. ஆண்டவர் பிரியப்படுறது நீங்க அவரோடு பேசுறது. தேவனிடத்துல உறவு இல்லை என்றால் அந்த சபை வளராது. ஏன்னா தேவனுடைய உறவு தான் ஏன் பாட்டில ஃபில் பண்றது, ஏன் பாட்டில குறையாமல் வைத்துக் கொள்வது நான் தேவனோடு பேசுறது. அதனால தான் டெய்லி 9 o'clock பிரேயர்ல ஜெபிக்கும் போது சொல்வேன், நான் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்களும் ஜெபிங்க. எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களை டியூஷன் அனுப்புறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம், நல்லா கை தூக்குங்க. எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைங்களை டியூஷன் அனுப்புறீங்க? உங்கள் பிள்ளை டியூஷனில் லீவே போடாமல் போகிறான். என்ன பண்ணுறான்? லீவே போடாமல் போகிறான். டெய்லியும் பேக் எடுத்துகிட்டு 5 மணிக்கு ஷார்ப்பாக போகிறான், டியூஷனில் உட்காடுறான், புக்கை ஓப்பன் பண்ணுறான், எல்லாரும் படிக்கிறத பார்க்குறான். என்ன பண்ணுறான்? எல்லாரும் படிக்கிறத பார்க்குறான். 8 மணி ஆயிடுச்சு, புக்கை மூடுறான், வீட்டுக்கு வந்துடுறான். மறுபடியும் 5 மணிக்கு போகிறான், புக்கை ஓப்பன் பண்ணுறான், எல்லாரும் படிக்கிறத பார்க்குறான், 8 மணி ஆகுது, மூடிட்டு வந்துடுறான். பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க, என்ன அதான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தால் அவனுடைய எக்ஸாம் ரிசல்ட் எப்படி இருக்கும்? See, டியூஷன்றது இட்ஸ் a corporate place where others study and I get inspired. அது சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ புரியும் தெரியல. இந்த எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். லைப்ரரிக்கு காசை கட்டி போவாங்க. எதுக்குன்னா, வீட்டில் உட்காந்தா தூங்கிடுறேன், லைப்ரரி போனாவது இன்னொருத்தன் படிக்கிறத பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? படிப்பேன். அங்கே படுத்து தூங்க முடியாதுல்ல. ஸோ நான் படிச்சாதான் என் நாலேஜ்ன்ற மாதிரி, நான் ஜெபிச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம். புரியுதா? ஸோ 9 மணி ஜெபத்திற்கு வருகிறது முக்கியம் அல்ல, ஃபர்ஸ்ட் வரணும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து நான் ஜெபிக்கணும், வந்து நான் தேவனோடு கூட உறவை எழுப்பணும். கவனிக்கிறீங்களா? ஏன் கான்வர்சேஷன் முக்கியம்? பார்த்து செஞ்சாரு, பார்த்து செஞ்சாரு, பார்த்து செஞ்சாரு, பார்த்து செஞ்சாரு. ரொம்ப வேலையாக செய்கிற மாதிரி இருக்கேன் ஆண்டவரே. எவ்வீருக்கு செய்கிறேன், ரத்தப்போக்குள்ள ஸ்திரீக்கு செய்கிறேன், பேதுருக்கு செய்கிறேன், அவனுக்கு செய்கிறேன். ஆனால் உங்கள் கூட பேச்சு இருக்கிற மாதிரியே தெரியலையே. தம்பிங்களா, நீங்கள் போட் எடுத்துட்டு அந்த கல்லில் அந்த சைடு போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்திருந்து டேட் டைம் எடுத்து
பிதாவோட பேசுறாரு. அப்பா செய்யறதெல்லாம் ஓகே தான், உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம். எப்ப சபை செய்யறதெல்லாம் ஓகே தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற டெசிஷனுக்குள்ள சபை வருதோ அன்னைக்குதான் சபை வளரும். ஹல்லேலூயா. சபை வளர வேண்டும் என்றால் சபை ஜெபிக்கணும். ஜெபம்ன்றது அது இல்ல. ஜெபம்ன்றது அந்நிய பாஷையில உருள்றது இல்ல. நான் அந்நிய பாஷை ரொம்ப நம்புற ஆளு, உங்களுக்கு தெரியும். ஆனா ஜெபம்ன்றது அந்த கான்வர்சேஷன்ல ஹார்ட் இன்வால்வ்ட் ஆயிருக்கணும். அதுதான் ஜெபம். அதுக்கு லாங்குவேஜ் கூட முக்கியம் இல்லை, மொழி கூட முக்கியம் இல்லை. புரியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப நான் கேட்கிறேன், ஒருவேளை இங்க சபையில் ஆக்டிவா இல்லாத ஒரு மெம்பரை நான் கூப்பிட்டு எழுப்பி வந்து ஜோமனுங்கன்னு சொன்னா எனக்கு ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லைன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்றதுன்றது எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சங்கீதம் 128:4 என்ன சொல்லுதுன்னா, யோபு 42:2 என்ன சொல்லுதுன்னா, அது என்ன சொல்லுதுன்னு அவருக்கு தெரியும், உனக்கு தான் தெரியாது. யாருக்கு தான் தெரியாது? நமக்கு தான் தெரியாது. பிசாசுக்கு வசனம் தெரிஞ்சதுங்க. அந்த பிசாசு இயேசுகிட்டே வசனத்தை சொல்லுதுங்க. ஆமாவா இல்லையா? நம்மளும் பிசாசு பண்ண அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ட்ரிக் அது? ஆண்டவர்கிட்டே போய் வசனத்தை ஞாபகப்படுத்துறது. நீங்க வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கை இடுங்க, தப்பு இல்லை. ஆனா என் இருதயம் அங்க இல்லைன்னா அது ஜெபம் இல்லை. அந்த ஜெபத்துல என் இருதயம் இல்லைன்னா நீங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது ஜெபம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாத சபை வளராது. ஜெபம் இல்லாத சபை வளராது. அடுத்து 5வது வசனம், 43வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன பண்ணப்பட்டுச்சா? செய்யப்பட்டுச்சு. சபை அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எனக்கு வேணும், அது நடக்கணும், என் வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலா மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆசை இருக்கு? கைத்துங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பேருக்கு சுகமாக்குற வல்லமையில நடக்கணும்னு ஆசை இருக்கு? ஆனா நான் கேட்கிறேன், சுகமாக்குற வல்லமையில நடக்கணும்னு ஆசை இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னைக்காவது உங்க வயிறு வலிக்கு கையை வச்சு இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? தனக்கு மிஞ்சிதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா நிறைய பேர் இருக்காங்க, சின்னதுலலாம் விட்டுருவாங்க. கிட்னி ப்ராப்ளம்க்கு இனிமேட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். கேன்சருக்கு எனக்கு என்ன தோணும்னா, உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண காசு இல்லை, அதனால தானே. புரியுதா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? உங்க தலைவலிக்கு கமாண்ட் பண்ணலைன்னா அந்த விசுவாசம் கிட்னி இஷ்யூஸ்க்கும் ஹார்ட் இஷ்யூஸ்க்கும் பெரிய விஷயங்கள் ஆண்டவர் ஹீல் பண்றவர். நான் ஹீல் பண்ண மாட்டார்னு சொல்லலை, எய்ட்ஸுக்கும் கேன்சருக்கும் அப்பதான் ஒர்க் ஆகும். புரியுதா? ஆண்டவரை பொறுத்தவரையும் வித்தியாசம் இல்லை. விசுவாசிகளுடைய அடையாளங்கள் ஆவணன்னு சொல்லி நீ சுகப்படுத்துவ, பிசாச ஓத்துவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாம சுகப்படுத்துற ஊழியத்துல செய்யணும்ன்றது யாருடைய ஆசை? யாருடைய ஆசை? ஆண்டவருடைய ஆசை. ஆனா நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அதை ஏன்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? தீர்க்க தரிசனம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம் மற்றவருடைய வாழ்க்கையில உங்க மூலியமா வெளிப்படுகிறது தீர்க்க தரிசனம். நான் கேட்கிற தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுறவங்களை பார்த்து,
நீங்க டிப்ரெஸ்டாவும் வாழ்க்கையினுடைய லோ ஸ்டேட்லயும் இருக்கும்போது உங்க வாழ்க்கையை பார்த்து உங்களால தீர்க்கதரிசனம் உரைக்க முடிஞ்சுதா? அந்த இடத்துல நாம பாஸ் பண்ணலனா உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிரடைவாயாக நான் சொல்லுவேன். அது ஆகும்னா புரியுதா? ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு நான் சொல்லல. கவனிங்க கவனிங்க. உங்க ஹார்ட் இஷ்யூ, கிட்னி இஷ்யூ, கேன்சர் இதை சுகமாக்க மாட்டார் நான் சொல்ல வரல. ஆனா எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா, ஆனா ஏபிசிடி எனக்கு படிக்க பிடிக்காது, நான் டைரக்டா என்ன பண்ணணும்? இஸ் இட் பாசிபிள்? எங்க புது வீடை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் ஒரு புரோக்கர் அண்ணா இருக்காரு. அவர்கிட்ட அவர் என்ன பண்ணாரு, எங்க அக்ரிமெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட் இங்கிலீஷ்ல இருந்துச்சு. நான் நினைச்சதோ படிக்க தெரியாத ஆள் போல அப்படின்ட்டு. ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். அதனால அவர் பேப்பர் கொண்டு வரும்போது சைன் பண்ணேன். அவர் சொன்னார், படித்து சைன் போடுங்க மேடம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், ஆல்ரெடி ஓனர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார், நான் படிச்சுட்டேன். இல்லை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு. எதுக்கும் நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க, எனக்கு நீங்கள் படிக்காமல் சைன் போடுறது என் மனசு கேட்கல அப்படின்ட்டு கடன்னு படித்தார். நான் இல்லை, என்னண்ணா இவ்வளோ சூப்பராக படிக்கிறீங்க, என்னண்ணா படிச்சிருக்கீங்க? ஒன்றும் படிக்கலை, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போனேன், அங்கே இந்த ஏபிசிடியெல்லாம் முடித்து படிக்கிற வரையும் சொல்லி கொடுத்தாங்க, அதனால தான் படிக்கிறேன். குரூப் டிஸ்கஷன் ஒன்று சொன்னாங்க, ஓடி வந்துட்டேன் விட்டுட்டு. என்ன பண்ணாங்க? குரூப் டிஸ்கஷன் ஒன்று சொன்னாங்க, ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு அதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலைமையாக இருக்குது. அதுதான் ஹியூமனுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? சின்னதில் நம்ம எக்ஸல் பண்ணலனா, சின்னதை தைரியமாக ஹேண்டில் பண்ணலனா பெருசாக ஒரு நாளும் நம்ம அச்சீவ் பண்ணுவோன்னு எதிர்பார்க்க முடியாது. சிம்பிள். தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆசை இருக்கு. ஆண்டவர் என்ன உபயோகிக்கணும், அவருடைய வாயா உபயோகிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா உங்க சூழ்நிலை மாறும்போது இயேசுவின் நாமத்துல என் சூழ்நிலையை பார்த்து நான் கட்டளை எடுக்கிறேன். இன்னைக்கு ஹோப்லெஸ்ஸா இருக்கு, அது மாறணும்னு நான் பேசுகிறேன். கடைக்கு ஆள் வராதப்ப ஹவுஸ் யுவர் ஆட்டிடியூட். அன்னைக்கு நீங்க செஞ்ச பொருள்கள்லாம் மீதி ஆகும்போது உங்க ஆட்டிடியூட் என்ன? கவனிக்கிறீங்களா? ஆமென் ஆமென். என்னுடைய இல்லாமையில, வறுமையில, மழையில, தண்ணீர்ல, கோவிட்ல, சாப்பாடு இல்லாத நேரத்திலையும் என் ஆண்டவர் செய்வார்னு ஒரு மனுஷனால விசுவாசமா நிக்க முடிஞ்சதுன்னா, அவனுடைய நிலைமையை பார்த்து அவனால தீர்க்க தரிசனம் உரைக்க முடிஞ்சதுன்னா, அப்ப ஆண்டவர் அவனை எதுக்கு எக்விப் பண்ணுவார்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் உரைக்க எக்விப் பண்ணுவார். என்னால ஏன் தலைவலிக்கு என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன்னு பவுல் சொல்றாரு. கரெக்டா? நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை எதுக்கு யூஸ் பண்ணிடுறோம்னா, இன்னொரு ட்ரெஸ் வாங்காத, அடக்கி ஒடுக்கு. இன்னொரு சில்லி பீஃப் வாங்காத, அடக்கி ஒடுக்கு. அதுக்கும் அடக்கி உடக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா என் சரீரமும் என் கண்ணும் என் மூக்கும் நான் சொல்றதை கேட்குன்றது தெரியணும். ஏன்னா என் சரீரம் என் ஆவியை ஆள ஆண்டவர் படைக்கல, என் ஆவிதான் என் சரீரத்தை ஆள படைத்திருக்கிறார். எது உருவாச்சு, சரீரமா ஆவியா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ சபையினுடைய வளர்ச்சிக்கு சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். அந்த அடையாளங்களும் அற்புதங்களும் சபையில் எப்ப நெகிழும் ஆர் நடக்கும் அப்படின்னா, எப்ப சபை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத லைஃப் ஸ்டைலா மாத்துறாங்களோ அப்பதான் சபையில நடக்க ஆரம்பிக்கும். புதிய ஜனங்கள் வரும்போது அவங்கள ஜபத்திற்கு கூட்டிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அவங்க முடிஞ்ச உடனே கதவை மற்றவங்களுக்கு திறக்கலாம் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்க சபை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு திறக்க ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேருக்கு ஆசை சபைக்குள்ள ஜனங்க வரும்போது அங்கே 2 பேர் ஜோம் பண்ணிருக்காங்க, இங்கே 2 பேர் ஜோம் பண்ணிருக்காங்க, அங்கே 2 பேர் ஜோம் பண்ணிருக்காங்க, அங்கே 2 பேர் ஜோம் பண்ணிருக்காங்க, அங்கே தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்காங்க. சபை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்?
அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற சபை. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் அப்போஸ்தலனா மாறணும். அது எப்ப நடக்கும்? நாம என்ன நினைக்கிறோம்னா, மைக்க கொடுத்துட்டா இல்ல மைக்க வாங்கிட்டா நான் என்ன ஆயிடுறேன், கீபோர்டு கிடைச்சிருச்சுன்னா, ட்ரம்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன ஆயிடுறேன், என் வாழ்க்கையில நான் மேற்கொண்டாதான் நான் ஊழியக்காரனா மாறுறேன். கவனிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். மைக்கு கிடைச்சா ஊழியக்காரன்னா, அரசியல் டைம்ல போய் பாருங்க எத்தனை பேர் கையில மைக் இருக்குன்னு. புரியுதா நான் சொல்றது? நான் மேற்கொள்ளாத வரையும், என் வாழ்க்கையை நான் மேற்கொள்ளாத வரையும் என்னால மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தனக்கு மிஞ்சிதான். புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் குணமாய், குணசாலியாய், குணமுள்ளவனாய், ஆண்டவருக்குள்ள தேர்ச்சி பெற்றவனாய், ஸ்பிரிச்சுவலி மெச்சோர்டா நான் மாறினாதான் சபை மாறும். ஹல்லேலூயா. வாரம் என்ன பண்ணக்கூடாது சபை? எம்டி பாட்டிலா அனுதினமும் எனக்கு தேவனுடைய மன்னா தேவை. I cannot live my life with yesterday's revelation. நேத்தினுடைய வெளிப்பாடோடு என்னால் இன்னைக்கு வாழ முடியாது. இயேசு சொல்றாருல, பரத்திற்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் செய்ததையும் செய்வீங்க, என்ன காட்டிலும். அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாரும் மற்றவங்கள சுகப்படுத்துறத கான்சென்ட்ரேட் பண்றோம்ல. இயேசு என்ன சொல்றாரு? நான் செய்ததையும் செய்வீங்க. கவனிங்க, இதை கவனிங்க, இதோட முடிச்சிடலாம். நான் செய்ததை செய்வீங்க, என்ன காட்டிலும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லார் மண்டையிலையும் ஒண்ணுதான் தோணுது. என்ன தோணுது சொல்லுங்க? என்ன தோணுது? அவர் பிசாசை துரத்தினாரு, நானும் துரத்துவேன், அதுக்கு மேலேயும் செய்வேன். அவர் கடலை அதட்டுனாரு, நானும் செய்வேன், அதுக்கு மேலேயும் செய்வேன். அவர் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார், நான் அட்லீஸ்ட் ரசமாவது மாற்றுவேன். இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? தோணுது. கரெக்டா? இதெல்லாம் தான் தோணுது. யாருக்குமே லூக்கா 4ஆம் அதிகாரம் தோணவே தோணாது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? பிசாசு வந்து பர்ஃபெக்டா கண்ணு முன்னாடி நிற்கிறான். பர்ஃபெக்டா கண்ணு முன்னாடி நின்று, கல்ல அப்பமாக்கி சாப்பிடு, என்னை வணங்கி இவ்வளோத்தையும் தரேன். அவர் செய்ததையும் நாம செய்வோம், அவருக்கு மேலையும் நாம செய்வோம். ஏன் யாருக்குமே அந்த ஆட்டிடியூட் வரவே மாட்டேங்குது? நம்ம யாருக்குமே. ஆனா என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வேன்னு ஒன்னே. பைபிள்ல கேன்சர் இல்லை, ரத்த போக்கு இருந்துச்சு. ஸோ ரத்த போக்கை சுகம் பண்ண முடிஞ்சுதான் நான் பிளட் கேன்சரை சுகப்படுத்துவேன். வி ஒன்லி திங்க் லைக் தட். புரியுதா நான் சொல்றது? நடக்குங்க, நடக்கும். ஆமாம், பைபிளில் கேன்சர்ன்ற மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நடக்கும், அதெல்லாமும் நம்ம செய்வோம், இல்லைன்னு சொல்லலை. செத்தவனை உயிரோடு எழுப்புவோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்கணும்னா, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு காரியம் செஞ்சார்ல. பிசாசு கண்ணு முன்னாடி பிசிக்கல் ஃபார்மில் வந்து நின்று, இப்பயாவது யார் மூலியமா பேசுறான் இல்லை எது மூலியமா டெம்ப்ட் பண்றான். அங்க என்ன நடக்குது? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பிசிக்கல் ஃபார்மேட்ல நின்று சொல்றான் என்னன்னு, அப்பமாக்கு, என்ன வணங்கு. புரியுதா? என்ன பண்றார் ஆண்டவர்? அதை மேற்கொள்ளுகிறார், அதை மேற்கொள்ளுகிறார். அது மேற்கொண்டதுனால தான் ஆக்சுவலி இந்த ஆர்டர் என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? 30 வயசு ஆகுது, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு யோர்தான்ல. ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருக்கு என்ன பண்றாரு? 40 நாள் தனித்திருக்கும்படி, கவனிங்க, 40 நாள் தனித்திருக்கும்படி போறாரு, ஜோமனை போறாரு. ஆக்சுவலி அதை நான் உபவாசம் கன்சிடர் பண்ண மாட்டேன். அதை என்ன பண்ண மாட்டேன்? உபவாசிக்கணும்னு அவர் போல. நாம் பேசிட்டு இருந்த டாபிக் வரலாம், பட் அதுக்கு முன்னாடி இதை பேசிடுறேன். அவர் எதுக்கு போல? உபவாசிக்கணும்னு இன்டென்ஷன்ல போல. உபவாசிக்கணும்னு இன்டென்ஷன்ல போயிருந்தா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அவருக்கும் ஒத்துக்காது, ஒத்துந்திருக்காது, பசிச்சிருக்கும். புரியுதா நான் சொல்றது?
உபவாசிக்கணும், சாப்பிடக்கூடாது, டைம் என்ன ஆச்சு, சாப்பிடக்கூடாது. இந்த சாட்டர்டே மார்னிங் ஃபஸ்ட்டு காலத்துலலாம் நம்ம சர்ச்சில் சாட்டர்டே மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ என்னமோ நான் ஸ்டேஜில் நின்று மைக்கெலாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசட்டுமே, பசிக்குதுமே, என்னது பசிக்குதுமே. உபவாசம் முடிக்கிறதே காலைக்கும் மத்தியானத்துக்கும் ராத்திரிக்கும் சேர்த்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா நம்ம எண்ணெல்லாம் எது மேல இருந்திருக்கு? சாப்பாடு. 12:45 ஆச்சு. எது பேசினாலும் 5 நிமிஷத்துல பேச முடியுங்க. இதுல வேற டயலாக்லாம் பேசுவேன். பசி இருந்தா மண்டையில எதுவும் ஏறாது. கவனிக்கிறீங்களா? அவர் உபவாசிக்கல, அவர் பேச போனாரு. அது 1 டேவா மாறுச்சு, 2 டேவா மாறுச்சு, 3 டேவா மாறுச்சு, 4 டேவா மாறுச்சு. பசி இல்லை, தூக்கம் இல்லை சொல்லுவாங்களே, அப்படி மாறி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிசாச மேற்கொண்டு, ஐ எம் கம்மிங் பேக் டு மை பாயிண்ட், பிசாச மேற்கொண்டு அவர் மேற்கொண்டு வெளில வராரு. இப்ப லேகியோன் வருது. நான் என்ன ஜெயிக்க, எனக்கு என் மேல ஜெயிக்க தெரிஞ்ச எனக்கு பெரும்பாடுள்ள ஸ்ரீ வராங்க. இதெல்லாம் மேட்ரே இல்லை. கண் இல்லாம வராங்க. உனக்கு பார்வை பிரச்சனையா கண்ணு பிரச்சனையா இரு, மண்ணை குழச்சி வைக்கிறேன். பார்வை பிரச்சனையா இரு, கையை வைக்கிறேன், சரியாயிடு. இது எல்லாம் எங்க ஆர்டரை கவனிக்கிறீங்களா? 30 ஞானஸ்நானம் தான் மேற்கொள்றாரு, மேற்கொண்டுட்டு மற்றவனை மேற்கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? நான் விழுந்த பள்ளத்துல இன்னொருத்தனை காப்பாற்ற முடியாது. நீச்சல் தெரியாதவன் தண்ணியில மூழ்கிறவனை காப்பாற்ற முடியுமா? சபை இன்னும் மிரக்கிள்ஸ்லயும் வண்டர்ஸ்லயும் எழும்பாததுக்கு காரணம், நாம இன்னும் செல்ஃப் லைஃப்ல மிரக்கிள்ஸ்லயும் வண்டர்ஸ்லயும் எழும்பல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஸோ நாம எழுமணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு சபை முக்கியமா சண்டே நீங்க ஃபுல் ஆகி சர்ச்சுக்கு வந்து பாருங்க, முடிச்சிடலாம் 2 மினிட்ஸ்ல. நீங்க மட்டும் ஃபுல்லா தழும்ப சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன். இங்க வந்து ஆராதிக்கும் போது, இங்க வந்து வார்த்தையை கேட்கும் போது, அது எப்படின்னா ஆல்ரெடி ஃபுல்லா இருக்க வெசல்ல ஊத்துற மாதிரி. அப்படி ஊத்தும் போது என்ன நடக்கும்? நிரம்பி வழியும் போது என்ன நடக்கும்? யாரெல்லாம் அது கிட்ட வராங்களோ நனைஞ்சிருவாங்க. யாரெல்லாம் உங்க கிட்ட வராங்களோ நனைஞ்சிருவாங்க. ஆனந்த் பிரதர் பார்க்க தான் வந்திருப்பாங்க, ஹலோ பிரதர் தான் சொல்லுவாங்க. அவர் நிறைஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு. போனா வார்த்தை கிடைக்கும், என்கரேஜ் ஆவாங்க, ஹீலிங் நடக்கும், மிரக்கிள் நடக்கும். ஆண்டவர் எதிர்பார்த்த அப்போஸ்தலனா மாறிட முடியும். புரியுதா நான் சொல்றது? இப்படி இருந்தா சபையில இருக்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? ஊழியம் பண்ணுவாங்க. அப்ப அனுதினமும் சபையில ஆட்கள் சேர்த்து கொள்ளப்படுவாங்களா மாட்டாங்களா? ஈஸி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மாடலை எதிர்பார்க்கிறார். ஸோ என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு ஆண்டவர் சொல்லும்போது, எப்படி அற்புதங்களுக்கும் அடையாளங்களும் நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அதே அளவுக்கு லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு மேற்கொண்டதை போல நானும் என் வாழ்க்கையில மேற்கொள்ளணும்னு ஆசைப்படணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா இந்த வேலையில? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் உபயோகிங்க, என்னை நான் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் ஆயத்தமாகிறோம். யார் இந்த பந்தியில பங்கு பெறலாம் அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகராய் கொண்டவர்கள், இயேசுதான் ஒரே வழின்னு நம்புகிறவர்கள்,
நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றவங்க, ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்றவங்க, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னதை நம்புறவர்கள் யாவரும் இதுல பங்கு பெறலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கும்படி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பமும் ரசமும் என் கையில வரும்போது நான் அவரை நினைவு கூறும்படி இதை செய்யணும். அவரை என்ன நினைவு கூறணும் அப்படின்னா, அவர் சிலுவையில் மரித்ததுனால என் பாவங்கள் நீங்கி நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த அப்பத்தையும் இந்த இரத்தத்தை எனக்காய் சிந்தினதினால என் தரித்திரம் அவர் மேல போய் நான் ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறேன். என் சுகவீனத்தை அவர் சுமந்து என்னை சுகமாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாய் மாறுகிறேன். அவர் எனக்காய் சிலுவையில செய்தது எனக்கு போதுமானதற்கும் மிகவும் அதிகமானதா இருக்கிறது. அவர் சிலுவையில செய்து முடிக்காததுன்னு எதுவுமே இல்லை நான் நம்புறேன். என்னுடைய பிரயாசத்தின் நிமித்தம் அல்ல, அவருடைய கிருபையின் நிமித்தமே நான் யாவையும் பெற்றுக்கொள்ளுகிறேன். இதை நினைவு கூறும்படியாக இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் பானம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இதுல பங்கு பெறுகிறதற்கு நீங்க எங்களை பாத்திரமா மாத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. இது எங்களால அல்ல, உங்களால. இது உங்க கிருபை, இது உங்க கிருபை. யோவான் 3:16 சொல்லியிருக்கு, நீங்க எங்க மேல அன்பு கூர்ந்ததுனால உங்க ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தீங்க. இந்த ரத்தத்திற்காய் நன்றி. உம்முடைய அடிக்கப்பட்ட சரீரத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இதுல பங்கு பெறுறதுக்கு நான் சற்றும் தகுதி இல்லை, ஆனா உங்க கிருபை எங்களை தகுதிப்படுத்திருக்கிறது. இதை நாங்கள் உட்கொள்ளும் போது உங்களை நினைவு கூறுகிறோம். நீங்க எங்களுக்காய் செய்த, சிலுவையில செய்து முடித்த காரியங்களை நினைவு கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Lord. சத்தத்தை உயர்த்தி பாடலாம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.
ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேறப் பெற்ற ரத்தமே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அது விலையாக சிந்தப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனால் அதை பே பண்ணி நீங்கள் எங்களை வாங்கியிருக்கிறீங்க. ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனால் அதை எனக்காக பே பண்ணி வாங்கியிருக்கிறீங்க. விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, ஃப்ரீயாக வாங்கலை. ரொம்ப காஸ்ட்லி, விலையேற பெற்றது. ஆனால் அதையவே எனக்காக, வித்யாக்காக, அகிலாக்காக, பாபு பிரதருக்காக, எனக்காக கொடுத்து என்னை வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. உங்களை நினைவு கூறும்படி இதில் பங்கு பெறுகிறோம். இது செய்து முடிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லைப்பா. நீங்க சிலுவையில் செஞ்சு முடிக்காத காரியம் ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னீங்க. அந்த ஃபினிஷ்டுக்கு அப்புறமா கமா இல்லை, ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கு. அந்த ஃபினிஷ்டுக்கு அப்புறமா முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் கமா இல்லை, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கு. அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறது, நாளன்னைக்கு சந்திக்கிறது, 30 வருஷம் கழித்து சந்திக்கிறது, எல்லாத்தையும் இந்த ரத்தம், இந்த விலையேற பெற்ற ரத்தம் செஞ்சு முடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். எல்லாரும் சேர்ந்து உட்கொள்ளலாமா? நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற வார்த்தைக்காகவும் விலையேற பெற்ற ரத்தத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க மேற்கொண்டதை போல நாங்களும் மேற்கொண்டு உம்மை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற சபையாய் நாள்தோறும் உம்முடைய சமூகத்தில் ஜனங்களை சேர்க்கிறவர்களாய் நாங்க எம்டியா ஆய்விடாதபடி தினம்தோறும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், உம்முடைய பிரசன்னத்தில் அமருகிறவர்களாய், உம்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்க நீர் உதவி செய்வீராக. நீர் மேற்கொண்டது போல நாங்களும் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதையே நீங்க எங்களுக்கு விலையாய் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவைக்காய் நன்றி, அதில் நீர் செய்து முடித்த காரியங்களுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவினுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலும் எல்லாவற்றிலும் மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க அவர் நமக்கு கிருபையை தந்து, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டது போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபையை போல நம்மையும் வளர்த்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.